பொண்ணுமணி, நீ பிறந்ததுல இருந்து உன் மண்டையில முடி முளைச்சதுல இருந்து உனக்கு நான் தான் முடி வெட்டி விட்டுட்டு இருந்தேன். நான் என்ன தப்பு பண்ணேன்னு என்ன மரத்துல கட்டி போட்டு இந்த ஆட்டு ஆடுற? நீ பண்ண தப்புக்கு இதுக்கு வேணும், இதுக்கு மேலேயும் வேணும். இதுக்கு மேல எங்கடா போறது? இதே மேலதான். ஏண்டா நான் மட்டும் மரத்துல தொங்குறேன், நீ ராக்கெட்ல பறக்கிறேன்னு நினைப்பா? பாரதேசி நாய ரெண்டு பேரும் மரத்துல தான்டா தொங்குறோம். ஐயா ஊர் ஜனங்களே, உங்க மண்டையில புண்ணு வந்தது, பொடுகு வந்தது, நாத்தம் புடிச்ச தலைன்னு கூட பார்க்காம நான் கைய வச்சு கத்தி போட்டு சிரைச்சு விடலீங்களா? அந்த நன்றிக்காவது என்ன கொஞ்சம் அவுத்து விட சொல்லுங்க ஐயா. ஏன் தம்பி நாச்சு இப்ப அப்படி என்ன தப்பு பண்ணிட்டான்? நான் சொல்றேன். பொண்ணுமணி மாமா கதவியில் கவுண்டு சேவிங் பண்ண வர சொன்னா பண்ணிட்டு வர வேண்டியதானையா? அது என்னமோ ஒரு மீசில ஒரு முடி நரமுடி சொன்னியாம்ல, சொன்னாலும் பரவாயில்ல. பொண்ணுமணி என்னை காதல வர மாதிரி சொல்லிருக்கீங்க. நீ தான் போட்டு கொடுத்ததா? நானா இருந்தா உன்னை தலைகையில தொங்க விட்டு என்ன 26 அடி சவுக்கால அடிச்சிருப்பேன். ஆமா பொண்ணுமணி தம்பி, இனிமே உங்க மாமா தலையில முடி இருந்தாலும் சரி, அது மொட்டையா இருந்தாலும் சரி, சொட்டையா இருந்தாலும் சரி, நான் போய் கொத்தி விட்டு வந்துடுறேன். இனிமே தலைய பத்தியோ முடிய பத்தியோ நான் பேசவே மாட்டேன். சித்தப்பு, இந்த அறிவு உனக்கு முதல்லயே இருந்திருக்கணும். நாயே, அறிவை பத்தி நீ எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டியா? பொண்ணுமணி தம்பி, இதுக்கு விமோச்சனமே கிடையாதா? படிச்சவன், இந்த ஊர்ல மிக தெளிவானவன். நான் சொல்றேன் கேக்குறியா? அப்படிங்களா? கொஞ்சம் கிட்ட வந்து சொல்லுங்க. இப்பயாவது என்ன புரிஞ்சுக்கிட்டேன். அதாவது கொஞ்சம் அந்த பக்கமா திரும்பி சொல்லுங்க. நான் என்ன போடாம உட்கார சந்தேகத்தவனே. என்றா அது மோட்டு தனத்துக்கு ஒரு அளவு இல்லையா? ஊர்ல நல்லது கட்டதுன்னா நாச்சி ஒருத்தா இருக்கான். நாளைக்கு ஒண்ணு கிட்ட ஒண்ணு ஆயிட்டா அவுத்து விடுறா. அவுத்து விடுறான்னா ஏன் சித்தப்பு, இங்க என்ன பண்றாங்க? நீ அடிக்கடி என்கிட்ட வாயில திருப்பியல்ல, அதை இவங்க மிஷின்ல திரிக்கிறாங்க. நம்ம இப்படி பண்ணா என்ன? எப்படி? நம்ம வெட்டுற மசரை அந்த மிஷின்ல கொடுத்து தவறி ஆகிட்டா? அடா அது ரொம்ப லேட் ஆகும்டா. பேசாம இந்த கரடி தலையை மிஷினுக்குள்ள விடு. விடுடா, விடு. பொண்ணுமணி, பொண்ணுமணி, ஏன் கண்ணு, உன்னை பார்த்து ஊரே பயப்படுது. நீ யார பார்த்து பயந்து ஓடுற? சிந்தாமணி. இது சிந்தாமணி பார்த்து நீ பயந்துட்டியா? அது எதுக்கு நம்ம பண்ணதுக்கு அமிச்சோம்? படிக்கிறதுக்கு அனுப்புறோம். அதை விட்டுட்டு என்ன முத்தம் கேக்குது. முத்தம் தானே குடுத்துற வேண்டியதானே? இதுக்கு நம்ம படிக்க அமிச்சோம். ஆட எதுக்கு அனுப்புனா முத்தம் கேட்டா குடுத்துற வேண்டியதானே? சித்தப்பு, தம்பி வெக்கப்படுது, அதுக்கு பதிலா நான் போய் கொடுத்துட்டுமா? சரி. டேய் ராஜே, முத்தமெல்லாம் வாயில கொடுக்கறது. நீ வச்சிருக்கிறதுக்கு பேரு வாயாடா? ஒரு பரலாங்கம் கூட சேர்ந்து நடக்க முடியல, தலை சுத்துற அளவுக்கு நாத்து அடிக்குதுடா. என்னாச்சு? என்ன ஒரு மணி, கொஞ்ச நேரம் என்கிட்ட பேசாத. ஏன்? ஆவி அடிச்சிருச்சு.